திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த அதிகாரத்திலே ஆவி ஒப்பு கொடுத்தார் என்று தெளிவாய் ஒப்பு கொடுத்தார். அவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு பிதாவே, லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு பிதாவே, உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று, என் ஆவியை உன் கையிலே ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்போ மகா சத்தமாய் சொல்லி ஜீவனை விட்டார். இந்த 2 அதிகாரத்திலே தான் ஜீவனை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டேன் என்று சொல்கிறார். மத்தேயுவிலேயும் மார்க்கிலேயும் ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி, ஏலி ஏலி லாமா சபக், இந்த வார்த்தை அவர் சொல்லி ஜீவனை விட்டார். ஆனால் இந்த யோவான்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். எதற்காக தேவன் ஒப்பு கொடுத்தார்? அவர் ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் என்ன? தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. இயேசு எல்லாம் முடிஞ்சிச்சு சொல்லி அவர் ஒப்பு கொடுத்தாராம். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே நீ எதற்காக ஆவி ஒப்பு கொடுத்தேன்னு சொல். ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? ஏன் ஒப்பு கொடுத்தார்? யாருக்காக ஒப்பு கொடுத்தார்? அவர் ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? அவர் ஒப்பு கொடுத்ததினாலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. இயேசு ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? முதலாவதாக கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி என்ன செய்யுமா? விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கவித்தீங்களா? எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நம்மை விடுதலையாக்க, பாவத்திலிருந்து. ஏன் இந்த சாபம் என்னை விட்டு விலகவே மாட்டேங்குது? இந்த கடன் பாரம் என்னை விட்டு தொலையவே மாட்டேங்குது. இந்த பொல்லாத பழக்கம் என்னை விட்டு விலகவே மாட்டேங்குது. எனக்கு எப்படி ஆகிலும் ஒரு விடுதலை கொடுக்கத்தான் அவர் ஆவியை கொடுத்தார். கடைசி சொட்டு ரத்தமும் நமக்கு சிந்தப்படும். நீ எப்படியாவது விடுதலை பெறணும். நீ தொட்ட ஒரு காலத்துல விட்டதை இப்ப என்ன செய்திருக்கிற? தொட்டு கொண்டிருக்கிற. சுந்தரியில் சொல்வார் பரிசுத்தவான், தொட்டத விடாதே. பைபிள் தொட்ட அத்த விடாதே. வீணான பழக்கத்தை விட்ட அதை திரும்ப போய் தொட்டிடாத. உன்னை விடுதலையாக்குவதற்காகத்தான் அவர் ஒப்பு கொடுத்தார். நீ எதுக்கோ யாருக்கோ ஒப்பு கொடுத்தார்? எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? உனக்கு எப்படியாகிலும் ஒரு விடுதலை.
ஏனென்றால் பவுல் கேட்கிறார், யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? ரோமரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ரோமர் 7:24. நிர்பந்தமான மனுஷன் நான். யாரா நானு? ஒன்றுத்துக்கு உதவாத நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலை கொடுக்க முடியும்? உன்னால முடியவே முடியாது. யாராலும் விடுதலை கொடுக்க முடியும்? நீ முட்டி மோதி நீ எதையோ யோசித்து விடுதலைக்காக என்னென்ன பண்ணிப்பா, விடுதலை கிடையாது. யார் என்னை விடுதலையாக்க கொடு? எனக்கு விடுதலை கொடுக்க யாரும் இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே. ரோமர் 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே. கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்றே. என்னை அவர் ஒப்பு கொடுத்தாரே, அவர் சிந்தின ரத்தம் எனக்காக கடைசி தொட்ட ரத்தம், அந்த ரத்தத்தினாலே தான் நான் விடுதலையாக்கப்பட்டேன். யார் என்னை விடுதலையாக்கக்கூடும்? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இவ்வளோ பலவீனம், இவ்வளோ சுகவீனம், என்னை விடுதலையாக்க யாரும் இல்லையே. காலமெல்லாம் நீ மருந்து சாப்பிட்டாலும் உனக்கு விடுதலை கொடுக்க எந்த டாக்டரால் முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவர் விடுதலை கொடுக்கத்தான் அவர் ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய விடுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்க பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை கொஞ்சம் எல்லாரும் எடுத்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை நொறுக்கப்பட்டிருக்கிறோம். 2 விடுதலை சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் நொறுங்குண்டவர்களுக்கு எல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறோம். பழங்கிழமை நொறுக்கி இருக்கிறார்கள். ஒரு சிறையில் இருக்கிறோம், வெளியே வரவே முடியல. என்னால இந்த பிரச்சனை சிறையிலிருந்து வெளியே வரணும். நானும் எவ்வளவு பார்க்கிறேன், ஜெபிக்க பார்க்கிறேன், முடியலையே பாஸ், என்னால் முடியலையே. என்னை சிறை வச்சிட்டு இருக்குதே, இந்த பாவ பழக்கம் என்னை சிறை வச்சிட்டு இருக்குதே, நான் என்ன செய்யப்பாருன்னு தெரியலையே. இந்த வியாதி என்னை அப்படியே சிறை வச்சிட்டு இருக்குதே, வெளியே வர முடியலையே. கர்த்தருடைய வார்த்தை, உனக்கு விடுதலை கொடுக்கத்தா அவர் ஒப்பு கொடுத்தார், ஆவி ஒப்பு கொடுத்தார். யார் உனக்கு எப்படியாவது விடுதலை கொடுத்துடும்? நான் செத்தால சாவன்னு சொல்லி ஜீவனை விட்டுட்டாரு. எதுக்காக? உனக்கு விடுதலை கொடுக்க, நமக்கு விடுதலை கொடுக்க. இன்றைக்கு சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, நொறுக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை, இன்னொரு விடுதலை கூட கர்த்தர் சொல்றாரு பாருங்கள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இயேசு அவரை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டா என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார்.
உடனே அவள் நிமிர்ந்து ம். தேவனை மகிமைப்படுத்தினாள். அதுக்கு முந்தின வசனம் அப்பொழுது 18 வருஷமாய் எத்தனை வருஷம்? 18 வருஷமாய் ம். பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ம். ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். என்ன ஆவியா? போதும் ஒரு பலவீனம். அப்படி நம்ம ஒரு ஆவி. இது வியாதி இல்ல, வியாதியினால வந்த போராட்டம் அல்ல இவனுக்கு. ஒரு ஆவி. எத்தனை வருஷமா அது? 1 வருஷம் 2 வருஷமா? ஒரு வாரமே நம்மளால முடியலையே, ஒரு மாசமே நம்மளால முடியலையே. சும்மா ஒரு மாசம் தொடர்ந்து அந்த வியாதி தான் எவ்வளவு முறுமுறுக்கிறோம், எவ்வளவு வேதனைப்படுறோம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்திக் கொடுக்கிற ஆவி எவ்வளவு மேலும் நிமிரக்கூடாது குடியாட்டான். 13 வாசிப்பா. அவள் மேல் அவன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பலவீனத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறேன். 12 வசனம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று இன்னைக்கு சொல்லி கர்த்தர் விளையாக்க போகிறார். உன்னை ஆட்டி படைக்கிற இந்த 10 மாசமோ 3 மாசமோ 5 மாசமோ 1 வருஷமோ 4 வருஷமோ உன்னுடைய ஆசியத்தை சுருக்கி கட்டி வைக்கிற ஆவியை கட்ட வைக்கிறார் கர்த்தர். பலவீனத்திலிருந்து நீ விளையாக்கப்படுகிறாய். இந்த கல்வாரி நாட்கள், இந்த குட் ஃப்ரைடேலே கர்த்தர் உன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற, உன் கர்ப்பத்தை கட்டி வைத்திருக்கிற, உன் வருமானத்தை கட்டி வைத்திருக்கிற, உன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டிலிருந்து கட்ட வைக்கப்படுகிறார். ஏதோ ஒரு பிசாசு 18 வருஷமா கட்டி வச்சிருந்தான். அந்த அம்மா எங்க இருக்குது? தேவனுடைய ஆலயத்தில், தேவாலயத்திலே அவளை கண்டு 18 வருஷம் ஆலயத்தில் ஆனா கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிற உன்னுடைய பலவீனத்திலிருந்து கர்த்தரையாக்கப்படுகிறார். அதுக்காகத்தான் உனக்கு விடுதலை கொடுக்க அவர் தம்முடைய ஆவியை கொடுத்தார். நான் செத்தான சாவர, நீ சுகமாயிரு, பலனாயிரு, ஆரோக்கியமாயிரு, சந்தோஷமாயிரு, சமாதானமாயிரு என்று சொல்லி உன்னை பலப்படுவதற்காகத்தான் அவர் நம்மிடத்திலே வந்திருக்கிறார். இயேசு முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். எதற்கு ஒப்பு கொடுத்தார்? நம்மை விடுதலையாக்க. இன்னைக்கு உன்னுடைய கடன் பாரத்திலிருந்து விடுதலை, உன் வியாதியிலிருந்து விடுதலை, உன் வறுமையிலிருந்து விடுதலை, உன்னால் விட முடியாத வழக்கத்திலிருந்து விடுதலை, உடைய எரிச்சல் கோபத்திலிருந்து விடுதலை, உன் ரகசிய பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க அவர் உனக்காக ஜீவனை விட்டார். நீ யோசித்துக்கொள். நீ தவறு செய்யும் போது எனக்காக இந்த பாவத்துக்காகத்தானே அவர் ஆவியை விட்டுட்டாரு, ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்க அவர் ஒப்பு கொடுத்தார். 2வது பார், எதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார்? ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும், நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அவர் எதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டாரா? நம்முடைய பாவத்தை மாற்றி நம்முடைய நீதிமான்களாய். நீ பாவி அல்ல. உன் பாவத்தை உன்னிலிருந்து விளக்குவதற்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஐயோ, எப்படி பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிற அவங்களை விட முடியல. பாவத்தை இன்பமா இருக்க பாவம் அப்படியே தத்தை அந்த பாவத்தை காணக்கிற அவ்வளவு சந்தோஷமா போய் கொண்டிருக்கிறார். அவ்வளவு சந்தோஷம்.
அந்த பாவத்துக்காக தன்னை அப்படி யாரும் எனக்கு வேணாம், குடும்பம் கூட வேணாம், கோயில வேணாம், ஆண்டவர் வேணாம், யாரும் வேணாம், அதுல எனக்கு போதும். அதுல நான் தேவ பிள்ளையே, அந்த பாவத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் ஒப்பு கொடுத்தார். நீ வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4. நான் அடைந்தும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4. நான் அடைந்தும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தோம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவ வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவ வாக்கியங்களின்படி வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்யப்பட்டாரா? கண்டிப்பா. உன்னை எப்படி ஒரு நீதிமானாய் மாற்றணும், உன்னை பரிசுத்தனாய் மாற்றணும், உன் வாழ்க்கையை மாறணும். நீங்க நன்கா யோசித்து பாருங்கள். எத்தனையோ பக்திமான்கள் பல வருடங்களாக பக்தி முக்தி நிறைய செய்யறாங்க. ஆனா அது குறிப்பிட்டு அவங்க பக்தியை முடிஞ்சோன்னையும் அவங்க விட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த 40 நாள் விரதம் வயிறாக்கியமா கோயிலுக்கு குரல் சுத்துவாங்க. ஆனா அவர்களால அவங்க பாவத்துக்கு வெளியே வர முடியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அது எப்படிப்பட்ட பாவி சொல்லத்தை பவுல், நான் பாவிகளிலும் பிரதான பாவி. என்ன பாவி? என்ன பாவி? சாதாரண பாவி இல்லையா? 1 தீமோத்தேயு 1:15. பாவ 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உண்மையும் அவர்களில் பாவி பிரதான கர்த்தர் இந்த பாவியை கொண்டு தானே பெரிய கலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த பாவத்தை குறித்து வேதத்தில் பாருங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கர்த்தரே பாவமாக்கினார். நமக்காக அவர் பாவமானார். அவர் பாவி அல்ல. சில வேளையிலே சில பேர் சொல்றார்கள், இயேசு சொல்றாரு நான் நல்லவன் அல்ல, அப்பா ஒரு பாவித்தான், நல்லவன். அந்த காலத்தில் அப்படிங்க நினைக்காதீங்க. நல்லவர்களே, ஒரு சந்தர்ப்பத்திலே தேவ ஆலயத்தின் ஒரு வைராக்கிய பக்தி வைராக்கியத்தினாலே அவர் ஆலயத்துக்கு வரும்பொழுது ஆலயத்துக்குள்ளே புறா விற்கிறவர்கள், காசுக்காரர்கள், மணி டிரான்ஸ்ஃபர், அந்த ஊர் இந்த ஊர் படத்தை மாற்றுறது, இப்படி நிறைய வியாபாரம் நடந்தது. இதை பார்த்து அவருக்கு ரொம்ப துக்கம் வந்துடுச்சு. துக்கம் வந்ததுனால சவுக்கிய உண்டி பண்ணி எல்லாத்தையும் தள்ளி விட்டார். புறா பறக்க விட்டுட்டா, எல்லாரும் எனக்கையும் தள்ளிடுச்சு. இப்ப சொல்லுங்க, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவரை நல்லவர் சொல்லுவாங்களா? அவரை நல்லவர் சொல்லுவாங்களாமா? பாவி எங்கிருந்து வந்தாலும் நான் கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி வந்து நீச்சல் ஒரு 4 லாபம் கிடைக்கலான்னு வியாபாரம் பண்ண மாற்றி தள்ளி விட்டு போயிட்டாங்க. அப்ப அவர்களுக்கு அவர் நல்லவரை காணப்படும். அவர் சொல்றாரு, என்னை நல்லவன் என்று சொல்வானே நல்ல. அதுக்கு அவர் பாவி என்ன கெட்டு விடாது.
அந்த வைராக்கியத்தினாலே இன்றைக்கு எப்படியோ ஒரு வசனத்தை பிடிச்சின்னு எதையோ பேசுகிறேன். அதுவும் இப்ப நிறைய பிரசங்கத்துக்கு குறைய தடி எடுத்தவன்னா தண்டற்காரன் உயர்க்கான். தடி எடுத்து பைபிள் எடுத்தவனா உயர்க்கான். தடி எடுத்தவங்க தேவ பிள்ளை எது எப்படி இருக்கட்டும், நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இந்த பாவத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் சொல்ல பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16-17. மரணத்துக்கு ஏதுவல்லாத 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16-17. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. மரணத்தை சந்திக்கிற பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான். அநீதி செய்து கூட பாவம்தான் என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. அப்போ அநீதி செய்துட்டு ஒண்ணு மரணம் வந்துருமா? இல்ல. ஆனா மரணத்துக்கு ஏதுவான சில பாவம் உண்டு. அவனுடைய பாவமே மரணத்தை கொண்டு போய் சேர்த்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அநீதி நடந்தா, நீ அநியாயமா நடக்கிற, அநீதியா நடக்கிற, தேவனுக்கு தெரியாம நடக்கிற, அதுக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு. மரணம் இல்லை. அதுக்கு எப்ப திருந்துவ? நீ திருந்துவாயா? யோசித்து பாருங்கள். ஒரு தரம் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டு சுத்தமாக்கப்பட்ட பின்பாடு எட்டு போயிட்டாங்கன்னா, இந்த சபை விட்டதில்ல, அவங்க ஆண்டவர் விட்டு போயிட்டா, ஆண்டவர் விட்டு விலகிட்டா, அப்போ அந்த ஆண்டவருடைய கண்கள் ரொம்ப துக்கப்படும். இப்படி போயிட்டார், இப்படி போயிட்டார், இப்படி எவ்வளவு துணிச்சு நடக்கிறான், இப்படி போயிட்டார். உலகத்துக்கு அவங்களுக்கும் அவ்வளவு வித்தியாசமே தெரியாது. என்னடா இவங்க இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டாரு, இவங்க இப்படி ஆயிட்டாரு, எப்படி ஆயிட்டாரு, உலகமே பரிதாபப்படுது. அப்ப இயேசு நினைப்பாங்க, அவங்க ஜனங்க என்ன நினைப்பாங்க? இப்படி ஆயிட்டாங்க, ஒண்ணுமே புரியல, பாவம் இப்படி ஆயி ஆண்டு நல்லா தர போயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாப்படி, இப்படி ஆயிட்டாப்படி, இப்படி ஆயிட்டாப்படி ஒரே. அப்போ உலகமே யோசிக்கும் போது உன்னை அழைத்தது எவ்வளவு துக்கப்படுவார். நம்முடைய கண்கள் ஏக்கத்தோடு இருக்கும். நீயா வருவ, உன் ஆசை தீர வரைக்கும் நீ எவ்வளவு பாடிபடி இளமையிலே சந்தோஷப்படு. நீ இன்னொன்னு ஆண்டு அனுக்க எல்லாம் அனுப்பி சினிமா போய் அப்போ 3 சினிமா, 4 வருஷம் 2 வருஷம் யாரும் குடியா குச்சியா அப்படியே தச்சு சிகரெட் ஊதி செயின்ஸ் ஊதினே இரு. உன்னால பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணினே இரு. இயேசுவின் கண்கள் பார்த்துக்கொண்டே ஓ பண்ணி கண் இருக்கிற வரைக்கும் தானே ஜீவனுக்கு பண்ணி. ஆனா ஒண்ணு, நம்ம ஜீவன் போயிடுச்சுன்னா மன்னிப்பே கிடையாது. ஜீவன் இருக்குதான் பிசாசு போராடி நம்ம கெடுத்து குட்டி சொல்லாக்க பார்ப்பான். நீ மன்னிப்பு கேட்க விடாத அளவுக்கு, ஆண்டு பக்கம் திரும்ப முடியாத அளவுக்கு உன்னை அப்படியே முழுக வச்சிருவாங்க. ஆனா மரணம் வந்துடுச்சு, நம்ம மன்னிப்பு கேட்க ஒரு சான்ஸ் மறந்து விட்டு ஓடிடுவாங்க. அது அவ்வளவுதான், நம்மளுக்கு அவன் சட்டை பண்ண நம்மளு பிள்ளையே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. இன்னொரு வசனத்தை பாருங்க. ஓசியா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கட்டி வைத்திருக்கிறது அவன் பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிசாசு எப்படி செய்திருக்காங்க? அவன் பாவத்தை எல்லாம் செய்திருக்கானா?
உன்னை பத்திரப்படுத்தி சொல்லி 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 நீ நல்லா ஆண்டுகிட்டு உடனே உன் காது பத்திரம் இப்படி பண்ணி அப்படி பண்ணி போவாத திரிக்காத சொத்தவன நீ பண்ணாத அப்படி உன்னை அழிக்க பார்க்கிறான். ஆனா கர்த்தரோ உன் பாவத்துக்காக தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். உன்னை விடுதலையாக்க ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது, உன் பாவத்தை நீக்கி உன்னை நீதிமானாய் மாற்ற அவர் ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது, எபேசியர் 5:27. எபேசியர் 5:27. கலைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கலைத்திரை இல்லாதோரும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபை கலைத்திரை இல்லாமல் இருக்க, கர்த்தருடைய ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, ஒரு கரையோ ஒரு திரையோ, கரை திரை முதலான ஒன்றும் தமக்கு முன்பாக இருக்க தம்மை தாமே. அப்போ கரை திரை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கரையோ திரையோ இல்லாத அளவுக்கு கரையற்ற ஒரு வாழ்க்கை. பாட்டுண்டு, கரை தெரியற்ற மாறனாதா என்றார் இயேசுவே வாருமையா. மாறனாதா என்ன? வருகிறார் இயேசு வருகிறார். மாறனாதா வரும் ஆண்டவரே, நீ வருகிறவர். மாறனாதா என்றால் அவர் வருகிறவர். மாறனாதா, அல்லேலூயா. மாறனாதா என்றால் வாரும் இயேசுவே என்று அர்த்தம். அப்போ கரைதிரை அற்றவர்களா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. லூக்கா சுவிசேஷம் 21:36. லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்ணி ஒரு வசனம் உண்டு. அன்னைக்கு படப்பட்டிருக்கு. ஜெபம் பண்ணி அவருக்கு முன்பாக நிற்க, ஒரு கரை இல்லாமல் ஒரு திரை இல்லாமல் அவருக்கு முன்பாக நிற்க ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு கரையும் இல்லாமல் அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். ஒரு வசனம் உண்டு. எருசலேமே சீயோனே, உன் தூசியை உதறிவிட்டு எழுந்து. ஏசாயா நினைக்கிறேன் 52:1 ஏசாயா. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு தூசி உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அப்போ தூசியை எருசலேமே உதறிவிட்டு எழுந்திரு. கரை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழத்தான் அவர் ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் ரத்தம் சிந்தினார், அவர் ஆவியை விட்டார், ஆவியின் ஜீவனை விட்டார். எதற்காக அவர் ஒப்பு கொடுத்தார்? வீர ஆவி எதற்கு ஒப்பு கொடுத்தார் என்றால் நம்மை விடுதலையாக்க. இரண்டாவது, நம்ம பாவத்திலிருந்து நீதிமானாக்க. மூன்றாவது, கரைதல் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ.
ஒரு கரையோ ஒரு திரையோ நம்ம இது வராதபடிக்கு கர்த்தர் காப்பாராக. ஐநூறு என்று 1 தெசலோனிக்கேய 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசுவின் வருவதற்காக குற்றமற்றதாக இருக்க காப்பாராக. ஒரு குறையில்லாமல் கர்த்தர் காப்பாராக, காக்கப்படுவதாக. அப்போ தேவன் நல்ல ஒரு கரை திரை இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழத்தான் அவர் ஒப்பு கொடுத்தார். 4 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 6 வசனம். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 6 வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. யார் அவரு? மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு. அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. எல்லாரும் மீட்கப்பட அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இயேசு மனிதனாய் வந்த அவர் எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்றார், நம்மை மீட்டெடுக்க. ஒருத்தர் அல்ல, எல்லாரையும். என்ன பண்ணப்பட்டிருக்கு? எல்லாரையும் மீட்கும் பொருட்டு அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இயேசு ஒப்பு கொடுத்த சந்தர்ப்பமாக தான் சொல்றேன். நான் மனிதர் ஒப்பு கொடுத்தார்கள். அவர் நான் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வைக்க காத்துக்களை விளைவிட்டு பவுல் சொல்றாரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு, உன் காரியத்தை. நம்முடைய கர்த்தர் இயேசு எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நம்மை விடுதலையாக்க. 2வது பாவத்திலிருந்து நீதிமானாக்க. 3வது நம்முடைய கரையம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ. எல்லாரும் மீட்கப்பட மீட்பாராக. எல்லாரும் தப்பக்கு வைத்துக் கொள்வார்கள். யோவான் சுவிசேஷம் 13 அதிகாரம் 32 வசனம். யோவான் 12 அதிகாரம் 32 வசனம். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். 12:32. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் இழுத்துக்கள். என்ன வசனம்? 12:32. அப்ப யோவான் 12 தெளிவாசிக்கமா? பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் மீட்டரை விட்டுடுவாரா? எல்லாரும் மீட்ட தேவன் எல்லாரையும் எடுத்துக்கொள்வாரா? யார் யாரை கர்த்தர் மீட்டெடுத்தாரோ அவர் வெற்றி விடவே மாட்டார், நம்மை விட மாட்டார். நினைச்சுக்காதீங்க, என்னை விட்டுட்டாரே ஆண்டவரே, விடவே மாட்டார். எல்லாரையும் என் பக்கம் இழுத்துக் கொள்வேன். ஆனா எதிரே கர்த்தரை மீட்டார், அதான் முக்கியம். நான் மீட்டெடுத்தேன், நான் மீட்டுக் கொண்டேன். நீ என்னுடைய பேச்சலி அழைத்து அவர் சொல்லியிருக்கிறாரே, எதிலிருந்து மீட்டார் பாருங்கள். 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19. 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். எதனால் மீட்கப்பட்டாரா? குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலே மீட்கப்பட்டார். அப்ப மீட்கப்பட்டேன்னா எப்படி வாழணும்? எபேசியர் 4 அதிகாரம்
30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30, 31, 32. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது நீங்கினோம். கர்த்தர் நீக்குவாராக. இயேசு முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை மீட்டெடுக்க அவர் ஒப்பு கொடுத்தார். ஒண்ணு எல்லாரையும் எல்லாம் கட்டமைத்து பெயர் சொல்லி அழைத்து நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ என்னுடையவன், உன்னை அநேக ஜாதிகளுக்கு மென்மையாக பெயர் சொல்லியிருக்கிறார். அப்ப தேவன் நம்மை மீட்பதற்காக ஒப்பு கொடுத்தார். கடைசியா தீத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்று அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரித்துக் கொள்ள நாம் திருவிழா எடுத்து போகிறோம். நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள அவர் ஒப்பு கொடுத்தாராம். நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள அவர் தம்மையே இன்னைக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பதற்காகத்தான் அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, என்னை சுத்திகரிக்க உயிருக்கு உயிரே விட்டுட்டீங்களப்பா, நான் சுத்தமா வாழணும்ப்பா, சுத்தமா வாழ எனக்கு பெருமை தாங்கப்பா. நீ ஜீவனை விட்டுட்டீங்க எனக்காக, நான் சுத்திகரித்துக் கொள்வதற்காக தான் ஜீவனை விட்டீங்க. வசனம் சொல்லுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்ம அநியாயத்தை சுத்திகரிக்க அநியாயம் அக்கல்னா இப்படி அநியாயம் பேசுறானே, தொல்லை துடிக்க பேசுறாங்களே, அநியாயமா பண்ணிட்டானே, அநியாயமா நடக்கிறாங்களே, இந்த அநியாயத்தை கர்த்தர் மாற்ற சுத்திகரிக்க அவர் இப்படி பேசுறான். கர்த்தருடைய சுத்திகரிப்பார். அநியாயம் பண்றாங்களே, நல்லா தானே இருக்கிறாங்க, கவலைப்படாத, உன் கண்ணால பார்க்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் வசனம் சொல்ற, அவர் சொல்லிட்டாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் பணிய செய்யட்டும். ஆனா கர்த்தனை சுத்திகரிப்பார். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறது எவனோ. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறது எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரிக்கிறார். தன்னையும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவரை பார்க்க அவரை தரிசிக்க அவரை நோக்கி ஜெபிக்கிறதுக்கு தன்னை சுத்தமாக்கி கொள்கிறார்.
அவர் எப்படியோ நாம அப்படி. அவர் சுத்தமுள்ளவராய்க்கிறது போல அவரை தரிசிக்கிற, அவரை பார்த்து ஜெபிக்கிற நாமும் சுத்தமுள்ளவராய் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறோம். ஒரு வசனம் உண்டு, யோவான்ல எருசலேமிலே போய் சுத்திகரித்துக் கொண்டார்கள். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். யூதருடைய பஸ்கா பண்டிகை யோவான் 11:55. யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். நாட்டில் எருசலேமுக்கு போனார்கள். தங்களை சுத்திகரித்துக் கொள்ள, கர்த்தரை சுத்திகரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு பல்லவியை பாடலாம். கொல்கதா மலை மீதிலே இயேசுராஜன் குருசின் காட்சி அதோ தோன்றுதே. கொல்கதா மலை மீதிலே இயேசுராஜன் குருசின் காட்சி அதோ தோன்றுதே. கண்ணீரும் ஆரலோடவே பாதுகாக்க
பாதுகாக்க வேதனை அழைக்கிறேன். காட்சி மலர் அவர்தாமே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவரை ஜீவனை விட்டார். எதற்காக ஜீவனை ஒப்பு கொடுத்தா? சுருக்கமாக உங்கள் மனதை பதியும்படியாக சொன்னேன். நம்மை விடுதலையாக்க அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவத்தை மன்னித்து நீதிமானாய் மாற்ற ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கரைகளை நீக்கி பரிசுத்தமாக்க ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் மீட்டெடுக்க ஒப்பு கொடுத்தார். நம்மை சுத்திகரித்துக் கொள்ள ஒப்பு கொடுத்தார். அன்பின் தெய்வம், நன்றியோடு சோதனைக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் அப்பா, எங்களுக்காக உயிரே கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, நான் விடுதலையாக என் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட நீ ஜீவனையே ஒப்பு கொடுத்த தெய்வம். எங்களை நீ முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குங்க, விடுதலையாக்குங்க, சுத்திகரித்துக் கொள்ளுங்க. எங்கள் பாவத்தை விடுதலையாக்குங்க. கல்வாரி சிலுவை எங்களை பார்த்து சொல்லுகிறது. உனக்காகத்தானே அவர் ஒப்பு கொடுத்தாலே, உனக்காகத்தான் நீ பரிசுத்தமா வாழத்தானே, நீ விடுதலையோடு வாழத்தானே, நீ சுத்தமாய் வாழத்தானே, நீ நீதிமான வாழத்தானே அவர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நீ ஒப்பு கொடுத்த தெய்வம் எங்களை இந்த வருகை மட்டும் இந்த வருகை வைக்க எங்களை சுத்தமாய் வைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபைத்தான். எங்களால் முடியல ஆண்டவரே, எங்களால் முடியல ஆண்டவரே, இந்த விளையாட்டினுடையாக எங்களால் முடியல ஆண்டவரே. நீ விடுதலையாக்குங்கப்பா, பிள்ளைகளை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. வந்துட்டு ஒருவராகியும் சத்தியத்தை கேட்டவன மகள்ல இந்த சத்தியத்தின்படி ஜீவிக்க நீ கிருபை செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் இந்த கரத்தை நீட்டி தொட்டு நீ ஆசிரியம். இந்த ஒரு தொடுதல் போதும், இந்த ஒரு தொடுதல் போதும், இந்த ஒரு தொடுதல் போதும். தொட்டு ஆசிரியம் நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.